நிமிது ஆதியை தொழுதல் அதனை நிமிது அறிவினை சேருதல் அதனை இனிது இப்படி அறிவுள்ளவரை கனவிலே நனவிலே காண்பதுதான் என முதுமொழிக்கிணங்க முக்காலம் உணர்ந்து இக்காலத்திலே நன்மை என்று நிறுத்தினர் கலக்கும் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதர் என நற்பெயரை பெற்று மாமணி வர வேண்டும். எல்லோருக்கும் நல்லாசி தந்து வந்த காரணத்தை எடுத்துக் கூறுங்கள் சுவாமி. ஒரு வரவேற்பு வந்தாலே வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை விஷயங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட தவத்திற்கு ஒருவர் தவம் செய்யணும்னா ஒருவர் தனிமையாக இருந்து ஐப்புலன்களையும் அடக்கி இருப்பதற்கு பேரு தவம். அதனால உலகத்துல ஒருவர் செய்தால் அது தவம். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். தமிழ் 2 பேர் பேசலாம். கற்றாரை கற்றார் காமொருவர். அதாவது தண்ணீரும் காவிரியை தாழ்வேந்தல் சொல்லல மன்னாவோட மண்டலமே பெண்ணாவாள் அப்படின்னு முடிச்சார். பாதியை நான் பாடினா பாதி நீங்க மீதி பாடணும். அதான கணக்கு. ஆமா. இங்கயா? இங்க இல்ல, அங்க. உலகத்துல யார் யார் என்னன்னு சொல்லி வச்சாங்களோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. புதுசா யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல. ஞாபகப்படுத்துறதுன்னு பேரு. கண்டிப்பா. மறந்து போனதை ஞாபகப்படுத்துறது மறக்கவே கூடாது. எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கணும், நடைமுறையில வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால சொன்னான் கவி சக்கரவர்த்தி கந்தம் தண்ணீரும் காவிரியை தாழ்வேந்தன் சொல்ல மன்னாமல் சோழ மண்டலமே பெண்ணாவாள். அப்பர் சிலம்பி அரவேந்தன் தாளனியும் சொம்பர் சிலம்பி சிலம்பி அப்படின்னு இவ சொன்னா. அவன் சொன்னது அது, இவ சொன்னது இது. இவன் தாசுக்காக கவி பாடின. யாரு? அங்க 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 இவ கூழுக்காக பாடினான். அப்புறம் அவன் கையை இங்க நீட்டா அப்புறம் இங்க வராத. உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. நீங்க தானே கவியை சொன்னீங்க. ஆமா. கவியை தொட்டது நீங்க. ஆமா. அப்ப கவி சொன்னது